பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 73ல பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா இல்லாமல் ஒரு ப்ரோமோவா அப்படின்ற மாதிரி தான் எஃப்ஜே பேசிகிட்டு இருக்காரு. 2 பேரும் உள்ளே வரும்போது தெரியாதா, யாராவது ஒருத்தர் முன்னாடி கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு இந்த இதுவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வினோத் இருக்காரு, கம்ருதீன் இருக்காரு, பார்வதி இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீ அந்த டோனில் பேசலை, எந்த டோனில் பேசலை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அவங்க. இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் லாக் பண்ணுறாங்க. நம்ம சமாதானப்படுத்துகிறான்னு போனால் நம்ம பக்கம் திரும்பிடுறாங்கன்னு கம்ருதீன் வந்து சொல்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வினோத் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஏன் திரும்ப திரும்ப நம்ம போய் தொங்கிட்டு இருக்கிறதுனால தான் வந்து அவங்க ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த அமித்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வினோத் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வினோத் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நாம ஒரு பிரச்சனையை பற்றி பேச போனால் இன்னொரு பிரச்சனைக்கு போகிறாங்க, இன்னொரு பிரச்சனையை பற்றி பேச போனால் இன்னொரு பிரச்சனைக்கு போகிறாங்க. அவங்க கிட்டலாம் இது பண்ணவே முடியாது ராசாமி, என்னால் முடியல, இந்த வீட்டில் தலையாக இருக்கிறதுக்கு நான் மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா கனி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அரோராவும் வந்து இருக்காங்க. டாஸ்க் டைமில் விளையாடுறீங்க சாண்ட்ரா, பட் வந்து எப்போவுமே வந்து தனியாக உட்காந்துருக்கிறது வந்து ஓட்ஸ் வந்து வாங்கி தராத, நீங்கள் அதுக்காக இந்த வீட்டுக்கு வரல, இந்த கேம் அது இல்லை, எல்லாரும் விளையாட்டுருக்காங்க, நீங்களும் விளையாடுங்க ஆடியன்ஸும் ஹவுஸ்மேட்ஸும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாண்ட்ரா இனிமேல் ஏதாவது பார்த்து விளையாடுங்க. அடுத்த அப்டேட்டோட நம்ம வரோம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.